வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம பால்கோவா செய்யலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சியாச்சு. இதை அப்படியே நம்ம திரிச்சிடலாம். இல்லை, லெமன் புழிஞ்சு ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றிருக்கேன். அது நல்லா திரிஞ்சு போயிடும். இல்லை தயிர் ஊற்றலாம், இல்லை வினிகர் ஊற்றலாம், இந்த மாதிரி லெமன் ஊற்றலாம். ஊற்றிட்டு நல்லா திரிஞ்ச உடனே நம்ம வடிகட்டி ஒரு தடவை அலசிட்டோம்னா பால்கோவாவுக்கு நம்ம செய்யறதுக்கு ரெடி ஆகிடும். நல்லா பால் திரிஞ்சிச்சு. ஃபேனில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணி தண்ணியில் வடிகட்டிட்டு பார்க்கலாம். நமக்கு பன்னீர் கிடச்சிடும். பன்னீர் வச்சு நம்ம பால்கோவா செய்யலாம். பாலை திரிச்சு நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு, போட்டாச்சு. இதோட கொஞ்சம் மில்க் பவுடர் ஒரு பேக்கெட் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு மில்க் பவுடர் பேக்கெட்டும் ஆட் பண்ணிப்போம். இதோட அமுல் மில்க் பவுடர் தான், 10 ருபீஸ் தான். அது ஒரு பேக்கெட் ஒன்றா வாங்கிக்கலாம், 2 பேக்கெட் ஒன்று. இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டதால் நம்ம ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பால்கோவா செய்ய ஆரம்பிக்கணும். இந்த புளிப்பு இருக்கும்ல, அதனால் இதில் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணியாச்சு. சர்க்கரையும் ஒரு சின்ன கப்பால் ஒரு 1/4 கப்பு சர்க்கரை போட்டாச்சு. நெய் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுருக்கேன். நல்லா ட்ரை ஆனோடனே பால்கோவா சூப்பராக எண்ணெயாக ரெடி ஆகிடும். 1/2 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ தான் வந்தது. இதில் இந்த வேவ் வாட்டர் இருக்குது பாருங்கள், இல்லை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோ. வேவ் வாட்டர் இது நம்ம சப்பாத்தி பசையலாம், தயிரில் ஊற்றிடலாம், சமையலுக்கு எதுக்கு வேணாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். தோசை மாவுலலாம் ஊற்றி கலக்கிக்கலாம். இதில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, அதனால் இதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பால்கோவா எண்ணெயாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 1/2 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ தான் வந்தது. இதில் பால் பவுடர் வேறு நான் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் வந்தது. ஆனால் டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி பால்கோவா நம்ம வீட்டில் செய்கிறது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பால்கோவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக நம்ம வீட்டிலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பால்கோவா செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பால் நிறையா 2 பேக்கெட் 3 பேக்கெட் மீந்துருக்கணும். பன்னீர் மட்டும் செய்யாமல் நம்ம பால்கோவாவும் செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய். இதுக்காக நீங்கள் கடைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.